வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல மொறுமொறுன்னு சோமாசா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சோமாசா ஒரு மாதம் ஆனாலுமே பார்த்திங்கன்னா இந்த மொறுமொறுப்பு தன்மை குறையாமல் இருக்கிறதுக்கு எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். அதே போல் அதில் உள்ளே வைக்கிற நம்ம பூரணமும் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லா டேஸ்ட்டாக சுவையாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே நிறைய டிப்ஸோட வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப சூப்பராக அருமையாக வரும் இந்த சோமாசா. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த சோமாசா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இன்றைக்கி சோமாசா செய்கிறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல குவாலிட்டியான மாவாக பார்த்து வாங்கிக்கிங்க. அப்போ தான் சோமாசாவோட டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ 1/2 கிலோ மாவில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்குங்க. சமையல் சோடா உப்பு இருக்கும்ல, அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்திங்கன்னா போதும். ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க வேணாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். வாசனை இல்லாத எண்ணெய் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுக்குங்க. அந்த உப்பு நம்ம சேர்த்துருக்க அந்த சோடா உப்பு எல்லாம் நல்லா எண்ணெயோட கலந்து வரணும். இந்த மாவு எண்ணெய் எல்லாம் நல்லா கலந்து வரணும். ஃபஸ்ட்டு நல்லா ஒத்தாப்பில் ஒரு தடவை கையால் கலந்து விட்டுக்குங்க. மாவு கூட சேர்த்துருக்க பொருள் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து வரணும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரேடியாக தண்ணியை விட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா திக்கான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்குங்க. நான் இப்போ மாவு பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பிசு பிசுன்னு கையில் ஒட்டுற மாதிரி ஒரு தளர்வான பக்குவத்துக்கு இருக்குது. இந்த மாவை கைவிடாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு இது போல் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சாஃப்டான மாவாக நமக்கு மாறி வரும். அது வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கும் நமக்கு சோமாசா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கையில் ஒட்டாமல் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ரெடியாகி வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு நல்லா ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்குங்க. எந்த அளவுக்கு பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சோமாசா நல்லா வரும். இப்போ நல்லா இது பிசைஞ்சதுக்கு அப்புறம் இது காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா மேலாப்பில் தடவி வச்சுருவோம். இது போல் தடவிக்குங்க. இப்போ எண்ணெய் தடவினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாவை ஒரு மூடி போட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்குங்க. மாவு நல்லா ஊறினா தான் நமக்கு சோமாசா தேய்க்கிறதுக்கும் நல்லா வரும். நல்லா புசு புசுன்னு உப்பியும் வரும். நல்லா இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இதுக்கிடையில நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்குவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய தேங்காயாக எடுத்து துருவி வச்சுருக்கேன். நல்லா இது போல் நெத்தான காயாக வாங்கிக்கங்க. அப்போ தான் பூரணம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இதே போல் பார்த்திங்கன்னா 2 மூடி தேங்காய் நல்லா நைஸாக பூ போல் திருவிக்கணும். நம்ம இப்போ திருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லா பொருளும் நம்ம வறுத்துக்குவோம் ஒன்றா. இன்றைக்கி நான் எடுத்திருக்க 1/2 கிலோ மாவுக்கு பார்த்திங்கன்னா பூரணத்தோட அளவு சரியான அளவு. இந்த அளவில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 200 கிராம் பொட்டுக்கடலை சேர்த்து இது வந்து சூடு வர வரைக்கும் நம்ம வறுத்தோம்னா போகிறோம். ரொம்ப செவக்க வறுக்கணும்லாம் அவசியம் இல்லை. லைட்டாக சூடு வந்தோன்னே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்திருக்கேன். இப்போ எள்ளையும் அதே போல் நல்லா படப்படன்னு பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்திருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா படப்படன்னு பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ இதையும் அது கூடவே சேர்த்துருவோம். இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயை வறுத்து எடுத்துக்கணும். இது வறுக்கிறதுக்கு தான் நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம அடுப்பு தீயை குறைச்சி வச்சு நல்லா பொறுமையாக வறுக்கணும். அதில் உள்ள ஈரப்பதம்லாம் போய் அந்த தேங்காயோட பதம் பார்த்திங்கன்னா கலன்னு வரணும். கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. அப்போ தான் ஒரு மாதம் வரைக்கும் நமக்கு இந்த பூரணம் கெட்டு போகாமல் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா நிதானமான தீயில் நீங்கள் வறுக்கும் போது தான் அந்த தேங்காய் ஒத்தாப்பில் வறுப்பட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா ரெடியாகி வரும். கொஞ்சம் உங்களுக்கு வெயில் இருந்துச்சுன்னா ஒரு மணி நேரம் அந்த தேங்காயை துருவிட்டு காய வச்சுட்டு கூட வறுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வறுத்த பொருள் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்குவோம். நான் வறுத்த பொட்டுக்கல்ல அந்த எள் கசகசா எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு சீனியும் சேர்த்துக்கிறேன்.
இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு சீனியும் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கொரப்பாக ஒன்றும் பாதியுமாக இருக்கிற மாதிரி நம்ம அடித்து எடுத்துகிட்டு வரோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அடிக்கக்கூடாது. இப்போ அரைச்சதை பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் கூட சேர்த்துக்குவோம். தேங்காயை வந்து அரைக்க வேணாம், நம்ம வறுத்து மட்டும் வச்சோம்னா போதும். மற்ற பொருள்லாம் அரைச்சி சேர்த்துக்குவோம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இந்த பொடியை அரைக்கிறப்ப அது கூட ஒரு 4-5 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துருக்கேன். சேர்த்து இப்போ அதை நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து எடுத்தோம்னா நம்மளோட பூரணம் பார்த்திங்கன்னா நல்லா கமன் வாசனையோடு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதான், பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம சோமாசா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக உப்பி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக வரணும். அப்போ தான் சோமாசா நமக்கு நல்லா மொறுன்னு கிடைக்கும், உப்பியும் வரும். இப்போ மாவை மறுபடியும் பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சிக்கங்க. ஒரு 2 செகண்டுக்கு பிசைஞ்சிட்டு இப்போ செய்கிறதுக்கு ஆரம்பிப்போம். இப்போ சோமாசாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பூரிக்கு எடுப்போம்ல, சின்னதாக உருண்டை அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. அதை விட சின்னதாகவே எடுத்துக்குங்க. எடுத்து எப்போதும் நம்ம சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அதை போல் நல்லா ரவுண்டாக மெல்லிஸாக தேய்க்கணும். நல்லா மொத்தமாலாம் இருக்கக்கூடாது, நல்லா மெல்லிஸாக தேய்க்கணும். நல்லா இந்த அளவுக்கு மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்குங்க. இப்போ இதில் நம்ம நடுப்புற பூரணத்தை வச்சுக்குவோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் அப்படி கை வச்சுருக்கேன்னு அதே போல் வச்சுக்கிட்டு வைங்க. அப்போ தான் ஓரத்தில் வந்து இந்த பூரணம் போயிடக்கூடாது. பூரணம் ஓரத்தில் பத்துச்சு அப்படின்னா நம்ம ஒட்டும் போது நமக்கு சரியாக ஒட்ட வராது. அதுக்கு தான் இது போல் கையை வச்சுட்டு அதில் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் தண்ணியை ஒரு பக்கம் நல்லா இது போல் தடவி விட்டுக்குங்க. இப்போ எடுத்து மூடணும் அப்படின்னாக்கா நமக்கு ஒட்டுறதுக்கு ஈஸியாக வரும். இது போல் நல்லா அழுத்தம் கொடுத்து ஓரங்களை அமுத்தி விட்டுக்குங்க. இப்போ இந்த சோமாசா கட் பண்ணுறதுக்கு சோமாசா கட்டர்னு கடைகளில் விற்கும். இது போல் தான் இருக்கும். ஒரு பக்கம் ஸ்பூனு, ஒரு பக்கம் இது கட் பண்ணுறது இருக்கும். இதை வச்சு கட் பண்ணோம்னா நமக்கு ஒரு நல்ல டிசைன் கிடைக்கும். இது இல்லைன்னா நீங்கள் சோமாசா அச்சு வச்சுருந்தீங்கன்னா கூட அதை வச்சு செஞ்சுக்கலாம். என்கிட்ட அச்சு இல்லை, அதனால தான் நான் இதில் செஞ்சு காட்டியிருக்கேன். இது ரெண்டுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் சும்மாவே சாதாரணமாகவே செஞ்சுக்கலாம். அமுக்கி விட்டு லைட்டாக ஓரங்களை கத்தி வச்சு வெட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஓரங்களை மட்டும் அந்த பூரணம் பிரியாத அளவுக்கு நல்லா அழுத்தி ஒட்டிக்குங்க. இதே போல் ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ அடுத்தது ரெடி பண்ணியிருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா சாதாரணமாக இது போல் ஒட்டி கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. சின்னதாக தேய்ச்சி இது போல் பூரணத்தை வச்சு ஓரங்களில் இது போல் அமுத்தி விட்டுக்குங்க. ஓரங்கள் மட்டும் பிரியாத அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா ஒட்டி விட்டுறணும். இப்போ இதே போல் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்குவோம் எல்லாத்தையும். இது ரெடி பண்ணணும். ஒரு தாம்பாளம் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா மேலே காயாத அளவுக்கு ஒரு ஈரத்துணியை போட்டு மூடி வச்சுக்குங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம பொரித்து எடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கேன், அதை நான் உங்களுக்கு பொரித்து காட்டுறேன். இப்போ எண்ணெய் காய போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்க ஒரு சின்ன பீஸ் போட்டிங்கன்னா நல்லா இது போல் டக்குன்னு மேலே எழும்பி வரணும். இந்த பக்குவத்துக்கு எண்ணெயை நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சோமாசாவை இதில் சேர்த்துக்குவோம். இப்போ சோமாசாவை சேர்த்தோன்னே பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு மேலே எழும்பி வரும். இப்போ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து மேலாப்பில் உப்பி வருது பாருங்கள். இப்போ லைட்டாக நம்ம திருப்பி விடணும். நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்குங்க. இது கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்குங்க. அப்போ தான் நமக்கு 1 மாதம் வரைக்கும் மொறுமொறுப்பு தன்மை குறையாமல் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் ஒரு லைட் ப்ரௌன் வர வரைக்கும் இதை பொரித்து எடுத்துக்கணும். இது வெந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்லா உப்பெல்லாம் கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா மொறுமொறுப்பாக. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அளவுகள் பார்த்திங்கன்னா நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த அளவுகளோடு அப்படியே செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லா சோமாசாவும் பொரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ ஒன்று எடுத்து உங்களுக்கு நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்குன்னு பாருங்களேன். ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். இதே போல் நீங்களும் இந்த சோமாசா ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் தீபாவளி பலகாரம் பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபி போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது நம்ம சேனலில். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.